ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன கதையில் ஷாஜகாத் துனியாவுக்கும் மன்னருக்கும் கதை சொல்ல ஆரம்பித்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அவங்க 2 பேருக்கும் என்ன கதை சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஏவாரி இருக்கிறான். அவன் பல நாடுகளுக்கு போய் ஏவாரம் செய்வானான். ஒரு நாள் தொழில் சம்மந்தமாக வெளியூர் போகிறான். அப்படி போகும்போது பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பை நிறையா பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போகிறான். ரொம்ப தூரமாக நடந்து போகிறான். வெயிலாக இருக்கே, எங்கேயாச்சும் நிழல் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறான். தூரமாக ஒரு ஆலமரம் தெரிஞ்சிச்சு. அந்த ஆலமரத்தில் போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஆலமரத்தடியில் உட்காடுறான். உட்காந்துட்ருக்கையில் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு பசிச்சதுமே அவன் கொண்டு வந்தான் இல்லையா பேரிச்சம்பழம், அதை எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அந்த பேரிச்சம்பழ கொட்டையை கீழே துப்புறான். துப்புனதுமே திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. என்னான்னு பயந்து போய் பார்த்தையான். அப்படியே வானத்துக்கு ஒரு பெரிய புழுதி படலம் போச்சு. அந்த புழுதி படலமாக அடங்குனதுமே ஒரு பூதம் அவன் முன்னால் நின்றுச்சு. நான் உன்னையே கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன தப்பு பண்ணினேன், என்னை ஏன் கொல்ல போகிற அப்படின்னு சொல்லி அவன் பயந்து போய் கேட்டையான். அதுக்கு அந்த பூதம் சொல்லிச்சு, நீ என் அருமை மயனை கொண்டுட்ட, அதனால் நான் இன்றைக்கி உன்னைய கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அவன் சொன்னான், நான் உன் மயனை பார்க்கவும் இல்லை கொல்லவும் இல்லை, நீ என் மேலே வீணாக பழி போடுற அப்படின்னு சொன்னையான். அதுக்கு அந்த பூதம் சொல்லுது, நீ என் மயனை உன் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நீ சாப்பிட்டு போட்ட பேரிச்சம்பழ கொட்டனால தான் அவன் இறந்தையான், அதனால் நான் இன்றைக்கி உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏவாரியை கீழே தள்ளி வெட்டணும்னு சொல்லி கத்தியை எடுத்து ஓங்குச்சு. உடனே அவன் பூதத்தோட காலில் விழுந்து, நீ என்னைய கொல்லு, ஆனால் நான் தடுக்கலை, என் மனைவி மக்களுக்கெல்லாம் நான் தேவையானதை செஞ்சு வச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்னைய கொல்லு அப்படின்னு சொன்னான். பூதமும் சரி, நான் உனக்கு 1 வருஷம் கால அவகாசம் தரேன், போயிட்டு நீ திரும்பவும் இதே இடத்துக்கு வரணும், அப்படி நீ இங்கே வரலைன்னா நீ எங்கே இருந்தாலும் நான் தேடி உன்னைய கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவனும் பூதத்துக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ அவனோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு பூதத்தை பார்த்த இடத்துக்கே வரையான். ஒரு மரத்தடியில் சோகமாக உட்காடுறான். உட்காந்துட்ருக்கையில் அங்கிட்டிருந்து ஒரு கிழவன் ஒரு மான்குட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு வரான். ஏவாரியை பார்த்துட்டு, ஏன்பா இவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்டையான். கேட்டதுமே அந்த ஏவாரி நடந்ததையெல்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னைய பூதம் கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி அழுதையான். அப்போ அந்த கிழவன் சொன்னையான், நீ பூதத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற பூதத்தையே எதிர்த்து வந்திருக்க பாரு, உன்னையெல்லாம் பாராட்டலாம்ப்பா, வா அந்த பூதம் உன்னை எப்படி கொள்ளுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அங்கே உட்காடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் 2 பேர் அங்கே வராங்க. அதில் ஒருத்தன் 2 நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு வரான், ஒருத்தன் ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வரான். அவங்களும் இந்த ஏவாரியோட கதையை கேட்டுட்டு, சரி பூதம் வரட்டும், எப்படி உன்னைய கொல்லுதுன்னு பார்க்கலான்னு உட்காடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் ஒரு பெரிய புழுதி படலம் வானத்தை பார்த்து போகுது. புழுதியெல்லாம் அடங்கினதுமே ஒரு கோர உருவத்தில் ஒரு வாளை ஏந்திக்கிட்டு அந்த பூதம் நிற்கிது. ஏவாரியை பார்த்ததுமே ஆத்திரத்தோட, வா வா வந்துட்டியா, எங்கேயும் வராமல் போயிடுவியோன்னு ஏமாத்திடுவியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாளை எடுத்து வெட்டணும்னு அவனை போகுது. இதுக்கப்புறம் இந்த பூதம் அவனை வெட்டுச்சா இல்லையான்றதை அடுத்த கதையில் பார்க்கலாம். அதுவரையே வெயிட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.